Hi friends, welcome to Tamil Flavors. இன்னைக்கு செவப்பரிசி புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு கடையில half kg ரெண்டும் சேர்த்து 1 கிலோ செவப்பரிசி பாத்தீங்கன்னா தெரியும். செவப்பரிசின்னு கேட்டீங்கன்னா கடையில கிடைக்கும். இந்த அரிசியை வாங்கி ஊற வச்சு காய போட்டு மில்லுல கொடுத்து நம்ம அரைச்சி வச்சுக்க வேண்டியதா. புட்டுக்கு அரைக்கணும்னு சொன்னீங்கன்னா அந்த பதத்துல உங்களுக்கு அரைச்சு தருவாங்க மில்லுல. அதனால இப்ப இதை எப்படி ஊற வைக்கிறதுன்னு காட்டுறேன் நான் உங்களுக்கு. இப்போ நான் எடுத்து வச்சிருக்க 1 கிலோ சிவப்பரிசியும் எடுத்துக்கிட்டேன். இத தண்ணி ஊத்தி ஒரு 2 மணி நேரம் நல்லா இத நான் ஊற வச்சுக்க போறேன். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு கிளீனான கிளாத் டவல் இல்ல நல்ல கிளீனான பெட்ஷீட் மாதிரி இருந்துச்சுன்னா தரையில விரிச்சு அதுல காய போட்டுக்கணும். காய போட்டுட்டு இதை நீங்க மில்லுல கொடுத்து அரைக்கணும். இது கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு உங்களுக்கு கெடாது இந்த மாவு. அது கெடாம இருக்கிறதுக்கு எப்படி ரெடி பண்ணி வைக்கிறதுன்னு நான் சொல்றேன். இப்ப இதை ஊற வச்சுக்கலாம். இது ஒரு 2 தண்ணி அலசி அதுக்கப்புறமா சுத்தமான தண்ணியில ஊற வச்சுக்கோங்க. இப்போ இந்த செவப்பரிசிய நான் 2 தண்ணி கழுவி ஊற வச்சிருக்கேன். ஃப்ரெஷ்ஷான தண்ணியை எடுத்து ஊற வச்சிருக்கேன். இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இந்த செவப்பரிசியில பண்ற புட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க. இப்ப இது ஒரு பெரிய வேலைன்னு நினைச்சு நீங்க இதை செய்யாம விட்டுட்டீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு காலையில ஈஸியா செஞ்சு கொடுக்கறதுக்கு நிறைய யோசிக்கணும். இந்த மாதிரி புட்டு மாவு, ஆப்ப மாவு இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நாள் பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஆப்பத்துக்கு மாவு எப்படி அரைக்கிறதுங்கிறத என்னோட சேனல்ல போட்டிருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி இடியாப்பம் செய்யறது போட்டிருக்கேன். இனி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய ரெசிபிஸ் நான் அப்லோட் பண்றேன். இன்னைக்கு இந்த சிவப்பரிசி புட்டு எப்படி செய்யறதுங்கிறத நான் எப்படி மாவு ரெடி பண்றதுங்கிறதையும் காட்டுறேன். அடுத்த வீடியோல எப்படி புட்டு அவிக்கிறதுங்கிறதையும் நான் உங்களுக்கு கண்டிப்பா போடுறேன். இப்ப இது ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்றேன். நம்ம ஊற வச்சிருந்த சிவப்பு அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்ப இதை நம்ம காய வைக்க போறோம். அதுக்காக நான் டவல் டைனிங் டேபிள்ல ஒரு டவல் விரிச்சிருக்கேன். நீங்க பழைய வேஷ்டி இருந்தாலும் நீட்டா இருக்கிற கிளாத்தா எடுத்து விரிச்சிட்டு நீங்க அதை காய போடணும். தண்ணி எல்லாம் நல்லா வடிச்சாச்சு. இப்போ ஊற வச்சிருந்த தண்ணியை வடிச்சிட்டு இப்போ இதுல காய போட போறோம். நம்ம இந்த மாதிரி நல்லா விரிச்சு போட்டுக்கோங்க. அப்படியே ஒரே இடத்துல குவியலா கிடக்க கூடாது. நல்லா விரிச்சு ஸ்ப்ரெட் பண்ணி போட்டுக்கோங்க. அரிசியை போட்டுட்டு கைய வச்சு இந்த மாதிரி நல்லா நீவி விட்டீங்கன்னா அங்கங்க அரிசி குவிஞ்சு கிடக்கிறது கொஞ்சம் செப்பரேட் ஆயிரும். இந்த மாதிரி நல்லா கைய வச்சு விரிச்சு விட்டு காய போடுங்க. இந்த அரிசியை நீங்க ஒண்ணு ஃபேன் காத்துலயோ இல்லனா ஃபுல் வெயில் இல்லாம வெளியில லைட்டா வெயில் அடிக்கிற போது கூட ஒரு 10 நிமிஷம் போட்டு காஞ்ச உடனே எடுத்து நீங்க இத அரைக்க கொடுத்துடலாம். லைட்டா அது காஞ்சா போதும். அந்த ஊற வச்சிருக்க அரிசியில இருக்கிற ஈரப்பதம் மட்டும் போனா போதும். நம்ம அரைக்கிறதுக்கு சரியா இருக்கும். இப்ப இது காயட்டும். காஞ்ச பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப ஃபுல் வெயிலையும் போட்டுறக்கூடாது. நல்ல சுள்ளுன்னு அடிக்கிற வெயில்ல கொண்டு இதை காய போடக்கூடாது. ஓரளவுக்கு மிதமான வெயில்ல போடலாம். இல்லைன்னா வீட்டுக்குள்ள ஃபேன் காத்துல போட்டாலும் சரிதான். சிவப்பு புட்டரிசி நல்லா காஞ்சிருச்சு பாருங்க. அந்த ஈரப்பதம் எல்லாம் போயிருச்சு. இப்ப நல்லா காஞ்சிருக்கு. இதை மில்லுல கொடுத்து புட்டு பதத்துக்கு மாவு அரைச்சு தாங்கன்னு கேட்டீங்கன்னா அரைச்சு தருவாங்க. இந்த மாதிரி காஞ்ச பிறகு அந்த அரிசியை எடுத்து கொண்டு மில்லுல அரைச்சி எடுத்துட்டு வச்சுக்கோங்க. நம்ம காய வச்ச சிவப்பு புட்டரிசிய மில்லுல கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சாச்சு. புட்டுக்குன்னு சொல்லி நீங்க அரைச்சி வாங்கணும். இந்த மாதிரி பதத்துல இருக்கணும். ரொம்ப சாஃப்டாவும் இருக்காது, ரொம்ப நரநரனும் இருக்காது. இந்த மாதிரி பதத்துல அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். இதை இப்ப நம்ம வறுத்து வச்சுக்க போறோம். இந்த இவ்வளவு புட்டு மாவு நாங்க எடுத்தது 1 கிலோ அரிசி எடுத்திருக்கோம் இல்லையா. இந்த 1 கிலோ அரிசி மாவு 1 மாசத்துக்கு இருக்கும். ஆனா இதை எப்படி ஸ்டோர் பண்ணணும்னா வறுத்துட்டு அதுக்கப்புறமா தான் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைக்கு எடுத்து மாவு விரசி புட்டு அவிச்சு எடுத்துக்கணும். இப்ப இதை எப்படி வறுக்கிறதுன்னு நம்ம பார்ப்போம். இப்ப இந்த மாவை அப்படியே முழுசா கொட்டி வறுத்தரக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா கொட்டி தான் வறுக்கணும். அப்பதான் எல்லா மாவும் நல்லா வறுபடும். ஃபுல் ஃப்ளேம்ல வைக்க கூடாது. மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு மாவை வறுத்து எடுத்துக்கணும்.
போட்ட நேரத்துக்கும் இப்பவும் பாருங்க நல்லா அந்த மாவு சூடாகி அதுல இருந்து இந்த ஆவி வரதுலயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம் மாவு நல்லா வறுபட்டுருச்சுன்னு. ரொம்பவும் வறுத்தரக்கூடாது. இந்த 2 மாவையும் பாருங்க. இப்ப வறுத்த மாவுக்கும் வறுக்காத மாவுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் இதுதான். அந்த ஸ்மெல்லிலேயே நீங்க கண்டுபிடிச்சிடலாம், அந்த கலர்லயும் நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இந்த அளவுக்கு வறுபட்டா போதும். மாவை நம்ம வறுத்து பேப்பர்ல கொட்டியாச்சு, அவ்வளவுதான். இது ஆறுன உடனே ஒரு கண்டெய்னர்ல, ஏர்டைட் கண்டெய்னர்ல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சீங்கன்னா 1 மாசம் வரைக்கும் கெடாது. எப்ப தேவையோ அப்ப மாவை எடுத்து ஒரு 10 நிமிஷம் வெளியில வச்சுட்டு அதுக்கப்புறமா தேவையான அளவு மாவை மட்டும் எடுத்து வெளியில வச்சுட்டு அந்த மாவை எப்படி ரெடி பண்ணி புட்டா விக்கிறதுங்கிறத நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.